அஸ்வந்த் டாடி எப்பரா இருக்க செல்லம்? டாடி டாடி அஸ்வந்த் டாடி அஸ்வந்த் டாடி எப்பரா இருக்க? நல்லா இருக்கியா? டாடி உங்களால என்ன பார்க்க முடியுதா? ஆமாடா ஆமா, அப்பாவுக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிருச்சுடா. என்னால உன்னை பார்க்க முடியுதுடா. அம்மா, தாயே, தெய்வமே, சந்தோஷுக்கு நீ திரும்ப கண் பார்வை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. கடவுளே. இப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதா டாடி? ஆமாண்டா. அப்ப என் ஷர்ட் கலர் சொல்லுங்க. டேய், Black and white. அப்ப என் பேண்ட் கலர் சொல்லுங்க. பிரவுன்டா. என்ன? டேய் தங்கம், டாடிக்கு திரும்பவும் கண்ணு தெரியணும்னு தானே இந்த காணிக்கையை எடுத்துட்டு வந்த? டாடி இங்க பாருங்க. உங்களுக்கு கண்ணு தெரியணும்னு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரிடா, வேண்டுதல் இப்ப நிறைவேறிடுச்சுல. நீ போய் இப்ப இந்த காணிக்கையை உண்டியல்ல போட்டு வந்துரு. போடா. டாடி நீங்க இங்க இருங்க, நான் போய் சாமி காணிக்கை போட்டு வந்துடுறேன். சரிடா. டாடி 2 நிமிஷம் டாடி வந்துடுறேன். சரிடா. சந்தோஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ஆண்டி. அது வந்து என்ன விஷயம் ஆண்டி? சொல்லுங்க. மாயாவை காணோம் சந்தோஷ். மாயாவை காணுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? மாயாவை காணுமா? ஆமா சந்தோஷ், தினமும் நீ வீட்டுக்கு திரும்ப வரணும்னு ஏதாச்சும் ஒரு கோயில்ல போய் வேண்டிக்கிட்டே இருப்பா. முந்தா நாள் போனவ திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல சந்தோஷ். என்ன ஆண்டி சொல்றீங்க? அவளுக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? போன் நாட் ரீச்சபிள்னு வருது சந்தோஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நீங்க பதறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும், தெரிஞ்சவங்க மத்த எல்லாரையுமே கேட்டு பாத்தீங்களா? எல்லார் வீட்லயும் தேடி பார்த்துட்டேன். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியும் பார்த்துட்டேன். ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துட்டேன். ஆனா அவ எங்க இருக்கானே தெரியல சந்தோஷ். நம்ம மாயா எங்க போனானே தெரியல சந்தோஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் அழாதீங்க, அழாதீங்க ப்ளீஸ். என் பொண்ணு காணுமே சந்தோஷ். அவ மேல கோவப்பட்டு அவளை அப்படியே விட்டுறாத சந்தோஷ். அவளை எப்படியாவது கண்டுபிடி சந்தோஷ். ஆண்டி, நீங்க அழறத பார்த்தா குழந்தை ரொம்ப பயந்துருவான். முதல்ல நீங்க அழுகிறது நிப்பாட்டுங்க. மாயா வீட்டை விட்டு போயிட்டாளா? ஏன் அவ இப்படி பண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஏசி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இப்பவே நான் கால் பண்றேன். சரி சந்தோஷ். அஞ்சம்மா அஞ்சம்மா அஸ்வந்த், அஞ்சம்மா நீங்க காணாப்பட்டீங்கன்னு ஸ்கூல்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அஸ்வந்த். ஸ்கூலுக்கு வராம இந்த கோவில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அஸ்வந்த். சொல்லுங்க அஞ்சம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? அது வந்து வந்து முருகன் கோவிலுக்கு மாலை போட்டிருந்தேன். இப்பதான் திரும்ப வந்தேன். அதான் இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு வரலாம் தான் இருந்தேன். அஞ்சம்மா, நீங்க இல்லாம தன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஏற்கனவே எங்க அப்பா எங்க எல்லாரும் பிரிஞ்சு இந்த கோவில்ல தான் இருக்காரு. அவருக்கு நடுவுல கண் பார்வை வர போயிடுச்சு. எங்க அம்மா இப்ப வீட்டுல இல்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நல்ல வேலை எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் கண் பார்வை திரும்பிச்சு. அங்க பாருங்க, அவங்க தான் எங்க அப்பா. ஆனா அவங்க கஷ்டம் இன்னும் தீரவே இல்லை.
அவர் இன்னும் சுகமா தான் இருக்காரு. செல்வி ஆண்டியை தேடிக்கிட்டே இருக்காரு. பாவம் அவரு. அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த ஆண்டியை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? எங்க அப்பா எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி தெரியுமா? ஆனா அந்த செல்வி ஆண்டிக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஆனா உங்களை இன்னும் கூட கண்டுபிடிக்கவே இல்லை. செல்வி ஆண்டி எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சா நானாச்சும் போய் அவங்களுக்கு கூட்டு வந்திருப்பேன். உன் கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் தீந்துரும்டா. நிச்சயமா நீ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. நிச்சயமா சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நிமிஷம் இருங்க அஞ்சமா, இதோ வந்துடுறேன். பேரு மாயா சார். நல்ல ஃபேரா இருப்பாங்க. ஹைட்டு 5.5 சார். டாடி ஆமா, ஒரு ஆமா. நிமிஷம் வாங்க டாடி. டாடிங்க வாங்க டாடி. டாடிங்க வாங்க டாடி. டாடி வாங்க ஆமா டாடி. சார். டாடி வாங்க. ஏற்கனவே நாங்க இன்னொரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். விடுறா. ஐயோ, குழந்தை சந்தோஷம் பிடிச்சி இழுக்கிறானே. சந்தோஷ் நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. மேடம், இது சந்தோஷ் சாரோட பேக். அவருடைய திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இந்தாங்க. சரிங்க. டாடி வாங்க டாடி. வாங்க டாடி. ஐயோ அஸ்வின், டாடி வாங்க டாடி. விடுறா. வாங்கன்னு சொல்லிட்டேன். சார் 2 days ஆச்சு சார். வாங்க டாடி. அவங்க வீட்டு விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தங்குற பழக்கம்லாம் இல்லை. டாடி. வாங்க டாடி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாங்க டாடி. சார் 1 second சார். டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஆண்டி இவனை கூட்டிட்டு போங்க. வாங்க. டாடி வாங்க டாடி. டேய், அப்பாவை ஏன்டா தொல்லை பண்ற? வாடா போலாம். டாடி வாங்க. வாடா. சாரி சார், என்னோட சன் தான். நீங்க சொல்லுங்க சார். ஐயோ மாயா, எதுக்கு மாயா நீ அவசரப்பட்டு வீட்டை விட்டு போன? ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ண? இல்லை சார், வீட்டில் பயந்துக்கிட்டு என்கிட்ட சொல்லலை. இப்போதான் எனக்கு விஷயமே தெரியும். நீங்க நினைச்சா அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ப்ளீஸ் எனக்காக இது செய்யுங்களேன். ஐயோ, ஏன் சந்தோஷ் மாயாவும் உன்னை எப்படி கஷ்டப்படுத்துறா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தம்பி, இது உங்களோடதா? என்ன தம்பி ஆமாம், கீழே விழுந்து நான் கிடக்குது? எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேங்க. இல்ல பரவாயில்ல, இந்தாங்க பிடிங்க தம்பி. என்னங்கய்யா அப்படி பார்க்குறீங்க? தம்பி, இவங்க தான் என்னோட ஒய்ஃப். இவங்களுக்காக தான் இத்தனை நாளா நான் இந்த கோவிலில் சேவை செஞ்சேன். அவங்க திரும்ப கிடைக்கணும்னு தான் என்னோட வேண்டுதலே. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இத்தனை நாள் உங்க கூட இருந்து இந்த சேவைக்கெல்லாம் உதவி செஞ்சதே இவங்க தானே? என்னங்க சொல்றீங்க? இவங்களா? ஆமா தம்பி, இவங்களே தான். இத்தனை நாளா உங்க பக்கத்திலேயே இருந்தாங்க. ஐயோ சந்தோஷ், கண் பார்வை இல்லாம நீ தனியா தவிக்கும் போது உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்ல சந்தோஷ். அதனாலதான் உன் கூடவே இருந்தேன். தம்பி, இந்த போட்டோவை முதல்ல என்கிட்ட காமிச்சிருந்தா நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன்ல. வேணாங்க, இனிமே யாரோட உதவியும் தேவைப்படாது. அதை கொடுங்கய்யா. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு. இத்தனை நாளா என் செல்வி பக்கத்துல என் கூடவே இருந்திருக்கா. அவளுக்காக தானே நான் உனக்கு சேவை செய்ய வந்தேன். நிச்சயமா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஐயோ சந்தோஷ், அது தெரிஞ்சிருந்தாலும் நான் எப்படி சந்தோஷ் உன்கிட்ட பேச முடியும்? எல்லாம் தெரிஞ்சும் அவ என்கிட்ட பேசல. கூடவே இருந்தும் என் கூட திரும்ப வரணும்னு அவ நினைக்கல. நான் திரும்ப உன் வாழ்க்கையில வந்தா உன் அழகான குடும்பமே சின்ன பின்னமா ஆயிடுமே சந்தோஷ்.
நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அவ என்கிட்ட இருந்து விலகி விலகி போறா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? இல்ல, இனிமே நான் அவளை தேட போறது இல்ல. என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைனா நான் அவளை தேடி என்ன பிரயோஜனம்? இனிமே அவ என்ன தேடி வர்ற வரைக்கும் நான் அவளை தேட மாட்டேன். இது சத்தியம். சந்தோஷம் நம்மள வெறுத்துட்டானே, இனிமே நம்ம எதுக்காக இந்த உலகத்துல வாழணும்? நகராஜா, 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 நல்ல வேளை யாரும் நம்மள பார்க்கல, நம்ம தப்பிச்சோம். வா நாகராஜா, நாகராஜா, நாகராஜா. என்ன நாகராஜா, நியூஸ் பேப்பரை திரும்ப திரும்ப பொத்திக்கிட்டே இருக்க? பெற்ற மகளை கொன்றுதான். என்ன நாகராஜா இது? திரும்ப திரும்ப எங்க அம்மா போட்டோவை கத்தி ஏதோ சொல்ல வந்த, இப்போ இந்த போட்டோவை கத்தி அவங்கள பத்தி ஏதோ நீ தப்பா சொல்ல வர மாதிரி தெரியுதே. இது ரொம்ப தப்பு நாகராஜா. இதுல பெற்ற மகளை கொன்ற தாய்னு எழுதி இருக்கு. ஆனா எங்க அம்மா அப்படியெல்லாம் இல்ல. அவங்க என்ன தேடி எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க தெரியுமா? எனக்கு பாம் எல்லாம் யாரும் வைக்கும் போது எங்க அம்மா தான் அழுதாங்க. எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, கதை சொல்றது, என்ன தூங்க வைக்கிறது எல்லாம் எங்க அம்மா தான். இப்படி எல்லாம் சொல்லாத நாகராஜா, எனக்கு கஷ்டமா இருக்கு நாகராஜா. எங்க அம்மாவும் நடிச்சாங்க, அதுக்காக எங்க அம்மாவை நீ பழி வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்க அம்மா மேல பழி போடாத. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க. அவங்க எவ்வளவு அன்பானவங்க தெரியுமா? அஞ்சலி, நாகராஜா, அம்மா வர மாதிரி இருக்கு. நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ. போ நாகராஜா, சீக்கிரம் போ. அஞ்சலி, அஞ்சலி, என்னடி என்ன பார்த்தது மறைக்கிற? என்னடி அது? ஒண்ணும் இல்லம்மா. இந்த டஞ்சன் ரூம்க்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இங்க தனியா வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? குடுடி அத. ஒண்ணும் இல்லம்மா. குடுடி அத. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா குடு. பெற்ற மகளை கொன்ற தாய். ஏய், என்னடி இது? இததான் நீ படிச்சிட்டு இருந்தியா? இல்லம்மா, மகளை கொன்ற தாயின்னு இதுல எழுதி இருந்துச்சு. சொந்த மகளை யாராவது கொல்லுவாங்களாமா? ஏய், என்னடி பேசுற? இந்த வயசுல நீ பேசுற பேச்சா அது? மரியாதையா சொல்லு, இத யார் உனக்கு கொடுத்தது? யாரும் கொடுக்கலமா, இது கீழே தான் இருந்துச்சு. ஏய், இந்த வீட்ல யாருமே தமிழ் பேப்பர் படிக்க மாட்டாங்க. என்கிட்ட கதை விட்டியா? இது உனக்கு ஏது? மரியாதையா சொல்லு. சொல்லு. இல்லம்மா, அது இங்க தான் கிடந்தது. நான் தான் எடுத்து படிச்சேன். என்கிட்டயே போய் சொல்றியா? உன்னை அப்படியே கொன்னுடுவேன். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்றேம்மா, சொல்றேன். சொல்லு. யாரு தப்பானவங்கன்னு நாகராஜன் கிட்ட கேட்டேன். அவன் உங்க போட்டோவை தான் குத்தி குத்தி காட்டினான். நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நான் நாகராஜன் கிட்ட சொன்னேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த நியூஸ் பேப்பரை திரும்ப திரும்ப குத்தி குத்தி காட்டினான். ஓ, அந்த பாம்பு செஞ்ச வேலை தானே இது? அப்பன்னா அது இங்கதான் இருக்கா? இல்லம்மா, நாகராஜன் இங்க இல்லம்மா. போய் சொல்லாத.
நான் அதை அடிச்சு துரத்தனா நீ திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுப்பியா? ஆடு பக குட்டி உறவா? என்னடி நடக்குதுங்க? இல்லம்மா, நாகராஜா ரொம்ப நல்லவம்மா. அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அவனை மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சு விடுறதா? அது உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குதுடி. என்ன கெட்டவன் சொல்லுது, அத மன்னிச்சு விட சொல்றியா? இல்லம்மா, அவன் ஏதோ சொல்ல வரான். அது நமக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன். பாம்பு என்னடி சொல்றது? நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த பாம்புக்கு இன்னைக்குதான் கடைசி நாள். அம்மா, இதோட அது உன்னை பார்க்கவும் பார்க்காது, எனக்கும் அதோட தொந்தரவு இருக்காது. கூப்பிடுறியாத? இல்லம்மா, வேணாம்மா. நாகராஜன் பாவம்மா. பாவம் அது புண்ணியமாவது. உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை சேர்த்தழிக்க வந்த சாபண்டி அது. கூப்பிடுறியாத? நாகராஜா, வராத நாகராஜா. ஏய், உன்னை கூப்பிட சொன்னா அத வராதன்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உன்னோட நாகராஜா, வராத நாகராஜா. ஏய், உன் அம்மாவை விட அந்த பாம்பு முக்கியமா போயிடுச்சா? அத காப்பாத்தலையா நீ? உன்னை சும்மாவே விடக்கூடாது. நாகராஜா, வராத நாகராஜா. வந்துட்டியா? வா. நாகராஜா, ஏன் நாகராஜா நீ வெளியில வந்த? நான் வருவேன் நான் சொன்னல. போ நாகராஜா. உன்னை என்ன பண்றேன் பாரு. போ நாகராஜா, போ. நாகராஜா, ஏன் நாகராஜா வந்த? போ நாகராஜா. உன்னை கொல்றனா இல்லையா பாரு. ஏய், அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி விடு அஞ்சலி. மரியாதையா விடு. சொன்னா பேரு விடு. அஞ்சலி, மரியாதையா விடு. விடு, விடு, விடுன்றல, விடுன்றல, விடுன்றல. இதோட விட மாட்டேன். இன்னும் பண்றேன்னு மட்டும் பாரு. நாகராஜா, ஓடி போயிரு நாகராஜா. நாகராஜா, ஓடி போயிரு நாகராஜா. நாகராஜா, எழுந்திரு நாகராஜா. போ நாகராஜா. நாகராஜா, நாகராஜா, போ நாகராஜா. நாகராஜா, ப்ளீஸ் நாகராஜா, போ நாகராஜா. அம்மா வரதுக்குள்ள போ நாகராஜா. அம்மா வந்து உன்னை கோலால அடிச்சே கொன்னுடுவாங்க. போ நாகராஜா. நாகராஜா, போ. நாகராஜா, போ நாகராஜா. எந்திரு நாகராஜா. என்னாச்சு நாகராஜா? போ நாகராஜா. நாகராஜா, ஏய். போ நாகராஜா. அம்மா, அம்மா, ஏய், பேசாம இரு. இல்ல பாம்பை கொளுத்துறதுக்கு பதிலா உன்னை கொளுத்திடுவேன். விட்டுங்கம்மா. நாகராஜா, போயிரு நாகராஜா. நாகராஜா நல்லவம்மா, உன்னை எதுவும் பண்ணாதீங்கம்மா. ஏய், இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்ல? ப்ளீஸ்மா. பாம்புக்குன்னா பாவம்மா. வேணாம்மா. திரும்ப வந்து அது பழி வாங்கும்மா. ஏய், யார்கிட்ட சினிமா கதை சொல்லிட்டு இருக்க? அம்மா வேணாம்மா. அம்மா வேணாம்மா. அம்மா வேணாம்மா. ப்ளீஸ்மா. அம்மா வேணாம்மா. ப்ளீஸ்மா. நாகராஜா, பாவம்மா. நாகராஜா, போ நாகராஜா. அம்மா விட்டுருங்கம்மா. ப்ளீஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா நாகராஜனை விட்டுருங்கம்மா. அம்மா ஏய், ப்ளீஸ்மா. போறியா இல்ல உன்னை சேர்த்து கொளுத்தவா? போடி, போடி. வேண்டாம்மா. அம்மா வேண்டாம். அம்மா வேண்டாம். நாகராஜா, நாகராஜா. இன்னியோட இந்த பாம்பு தொலை தீந்துச்சு. என்னால உயிர் போயிடுச்சு நாகராஜா. என்ன மன்னிச்சிடு நாகராஜா. என்ன மன்னிச்சிடு. நாகராஜா, எனக்காக நீ உயிரையே விட்டுட்டியே நாகராஜா. என்னாலதானே உனக்கு இப்படி ஆச்சு. என்ன மன்னிச்சிரு நாகராஜா. என்ன மன்னிச்சிரு. அஞ்சலி, என்ன அஞ்சலி தனியா அழுதுகிட்டு இருக்க? நீ இப்படி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? வேணாம் அஸ்வந்த், என்கிட்ட எதுவும் கேட்காத, போயிடு. 1000 கொடுமைகள் நடந்தாலும் 1000 தீமைகள் நடந்தாலும் இந்த உலகமே அழிஞ்சாலும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராதே. ஏன் எடுத்துக்கிட்டு இருக்க?
போடா பாவி, எல்லாம் உன்னாலதான்டா. என்னாலயா? ஆமாடா. என் நாகராஜனுக்கு அடிபட்டிருக்கு. அவனை எடுத்துட்டு போய் எப்படியாவது காப்பாத்துறானே உன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டேன்ல, செஞ்சியாடா நீ? ஓ, நாகராஜ விஷயமா? நாகராஜனுக்கு உதவி செய்யலல்ல. எங்க அம்மா அந்த டப்பாவோட எடுத்துட்டு போய் கொளுத்தி கொன்னுட்டாங்கடா. என் நாகராஜ எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். எனக்காக நாகராஜ செத்து போயிட்டான். எல்லாம் உன்னாலதான்டா. பாவி பாவி, உன்னை இந்த பாவம் சும்மா விடாதுடா. என் நாகராஜ என் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். டேய், நான் என் நாகராஜா செத்து போயிட்டான்னு அழுதுட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா? என்ன அஞ்சலி? அஞ்சலி என் தோழி, நீண்ட நாள் எதிரி. உனக்கு ஒரு பிரச்சனைனா ஆவிட்டோளா? உன் நாகராஜா சாகல. என்னது? ஆமா, உன் நாகராஜா உயிரோட தான் இருக்கான். டேய், என்ன வெறுப்பேத்தாத. வெறுப்பேத்தல அஞ்சலி, உண்மையா தான் சொல்றேன்.